சீமான்னா ஒரு ஆளே கிடையாதுங்க. சீமானுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சிங்கம் தனித்தன்மை உடையது. அது பிளிருச்சுன்னா 8 கிலோமீட்டர் காடுகள் அதிரும். தனக்கு சமமான அல்லது தன்னை விட மேந்தரமான விலங்குகளை மட்டுமே அது அடிக்கும். செத்த விலங்குகளை உண்ணவே உண்ணாது. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு இரையாக போகிறீர்கள் என்பதற்காக எல்லா கட்சியும் இரையாகிட்டார் நேற்று. சிங்கம் தனித்தன்மையாகத்தான் இருக்கும் என்பது, நான் யாருடனும் கூட்டணி இல்லை, என்னோட கூட்டணி வரீங்களா உரிய அங்கீகாரம் கொடுப்போம் என்கிற வகையில நேற்று சிங்க கதையை சொன்னார். கடைசியா முடிக்கும் போது ஒரு கதை சொன்னார் தெரியுமா? ஒரு மன்னர் என்ன செய்யறாருன்னா, நெல் பதர்களை கொடுத்தாரு. இதை முளைக்க கொண்டு வச்சு யாரு நல்ல விதமா முளைச்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் இந்த மன்னர் ஆட்சியில ஒரு மிக முக்கிய பதவியை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு 10 பேரை தேர்வு செய்து அந்த விதையை கொடுத்தாரு. ஆனா 10 பேரும் கொண்டு போய் விதையை முளைக்க போட்டாங்க. அவரவர் தோணிய விதைகளை நல்லா கொளுத்து வளர்கிற விதைகளை போட்டு கொளுத்து பெருசா கொண்டுட்டு வந்தாங்க 9 பேர். ஒரே ஒருத்தர் தான் சொன்னாரு, நீங்க கொடுத்த விதை ஒண்ணுமே முளைக்கல, அது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு வெறும் குடுவையை கொண்டாந்து கொடுத்தாரு. அப்பொழுதுதான் அந்த மன்னர் சொன்னாரா, நீ தான் உண்மையானவன், மற்ற 9 பேரும் கேவலமானவங்க, மக்களை சுரண்டி கொடுக்குறவங்க, பொய் சொல்றவங்க, பிராடுகள் என்று இந்த பயிர்க்கதை சொல்லி முடித்தார் என்றால் அதுல ஒரு சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. நான் அவிச்சல் எல்லாம் தாண்டா உனக்கு கொடுத்தேன், அதைத்தான் நீங்க எல்லாரும் பயிரிட்டு போலியா நீங்களே ஒரு விதையை பாவி நீங்க குழுக்க வளர கொண்டு வரீங்க. அவன் மட்டும்தான் உண்மையா போட்ட விதை முளைக்கலைன்னு சொன்னான், நான் கொடுத்தது அவிச்ச விதை என்று சொன்னதை ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார் என்றால் கட்சி தொண்டர்களுக்கும் அதைத்தான் பின்பற்ற சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் உண்மையாக இருங்கள், தூய்மையாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், எப்படி வெறுங்குடுமையோடு வந்தானோ அவனை போல இருங்கள் என்று ஒரு அழகான அற்புதமான ஒரு கதையை சொல்லி நேற்றைய தினம் தன் 37 நிமிட பேச்சை முடித்திருக்கிறார்.